இருக்கீங்க. வேணாம், போகணும். எங்க போனோம்? அந்த பைத்தியக்காரன் கூடயா? ஏதோ அவங்க அண்ணன் பெரிய சவால்லாம் விட்டு போறான். எங்க வீட்டு பொண்ணு கழுத்துல அந்த வெள்ளையன் தான் தாலி கட்டுவான்னு. எப்படி கட்டுறான்னு நான் பாக்குறேன். அந்த பைத்தியக்காரனை கண்ணு முடிய போட்டு தள்ளிட்டு உன் கழுத்துல நான் தலையை கட்டுறேன். உன்னால மயிரை கூட பிடுங்க முடியாது. அம்மா, டாக்டர், அம்மாக்கு எதுவும் இல்லை? சரியான நேரத்தில் கூட்டிட்டு வந்தங்காட்டி காப்பாற்ற முடிஞ்சுது. தேங்க்யூ டாக்டர். தேங்க்ஸ். அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்க தான் வெடிய வெடிய உங்க அம்மாவை பார்த்துக்கிட்டாங்க. ஆமா, உங்களை நான் அப்பயே கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி அவ்வளோ பெரிய மாட்டு வண்டியில இவங்களை இழுத்துட்டு வந்தீங்க? நம்பவே முடியல. நீங்க இவங்களுக்கு என்ன உறவு முறை ஆகுறீங்க? அண்ணி, இந்த உறவு வரைக்கும் குறைச்சல் இல்ல. அத்தை, அத்தை, அத்தை. லட்சுமி, பணம் தான் முக்கியம் நினச்சி தலைகணத்தில் ரொம்ப ஆடிட்டேன். உன் இடத்துல நான் இருந்து அப்படி பண்ணியிருப்பேன்னு தெரியல. ஆனால் நீ பண்ண லட்சுமி, சொந்தம் தான் கூட வரும்னு நிரூபிச்சிட்டீல. என்னை மன்னிச்சிரு லட்சுமி. இப்பவாவது சொல்லுங்க, உங்களுக்கு அவங்க என்ன உறவு முறை ஆகுறாங்க? அவள் எனக்கு நாத்தனார் ஆகுது, நான் அவளுக்கு அண்ணி ஆகுது. அண்ணா, திரும்ப வீட்டுக்கே போயிடலாண்ணா, பயமா இருக்குண்ணா. திரும்ப நான் வீட்டுக்கு போனா எனக்கு கொன்னே போட்டுருவாங்க. என்னையும் வெள்ளையும் எங்க கொண்டு போய் விட்டுருங்க. சென்னைக்கு போனா அங்க எந்த பிரச்சனையும் வராது. எல்லாம் அங்க இருக்கிறவங்க பாத்துப்பாங்க. இறங்கி ஓடுங்க. ஏய்,
அவனை முடிச்சு விடுங்களா? என் வீட்டு பொண்ணை இழுத்துட்டு ஓடுவியா? இவ்வளவு தைரியம் வந்து உனக்கு? சாப்பிடா. இவரோட இருந்து என்னடா பிரயோஜனம்? சாப்பிடா. இவனை பாரு, இவனை பாத்துக்கிறேன். ஆத்தா பார்த்து வரக்கூடாதா? என்னால முடியல. என் மாமனி இருக்க வரையும் என் மேல எதுவுமே தோணலங்கிறாரு. எனக்கு வேற வழி தெரியல. இங்க பாரு, அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும். என் உசுரை என்னைக்கு இருந்தாலும் உனக்குதான். இங்க பாரு, பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நான் வெள்ளையனை காப்பாற்றணும். நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும். என்னைக்கு இருந்தாலும் என் உசுறு உனக்கு தான். தம்பி, தினம் தினம் செத்து பொழைக்கிறேன்டா என் மாமனை நினைச்சு. நரகத்துல இருக்க மாதிரி இருக்கு. ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிற? நீ எல்லாம் இருந்து என்ன பண்ண போற? செத்து தொலைடா. அப்படி வெள்ளையனை அவன் பார்த்துப்பான். என் சாவு உன் கையில தான் இருக்குன்னா யாராலையும் மாற்ற முடியாது. இன்னைக்குதான் உன் கையால என் சாவடி, என் அழகு மொட்டு குத்திக்கொள்ளு. மாமால உனக்கு அவ்வளோ பாடி.
நான் தான் சொன்னேன்ல உன் சாவி என் கையிலன்னு. இரு, உன் தம்பிக்கு குழிய தோண்டிட்டு உனக்கு வந்து குழிய தோன்றேன். சென்னைக்கு போயிருங்க, அங்க இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க. யோ சின்ன மாப்பிள்ள, சீக்கிரம் வந்து ஏறியா. எங்க போன? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? மாமா, நீ எப்போ ஊர்ல இருந்து வந்த? அதெல்லாம் விடு. ஒரு கெட்டது நடந்ததுல ஒரு நல்லது நடந்திருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? எங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. வசந்த், வான்மதி தான் என் வீட்டு மருமக. ஆ, நான் முடிவு பண்ணிட்டேன்டா, நீ பேசாம இரு. ஆமா வன்மதி, என்னை மன்னிச்சிரு. நான் உண்மையில இந்த ஈகோவில் நிறைய திட்டியிருக்கேன், அன்னைக்கு அடி கூட செஞ்சுட்டேன். நம்ம ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கு, யார் வந்தாலும் பார்த்துக்கலாம். லவ் யூ வன்மதி. ஏய், என்னது கத்தி? இது ரத்த கரையா? வன்மதி, என்னாச்சு? சொல்லு வன்மதி, சொல்ல போறியா இல்லையா? நான் அவனை கொன்னுட்டேன் மாமா. என்ன ஒவ்வொரு தடையும் வெறுக்கும் போது எனக்கு அவள வெறுப்பு தான் அதிகமாச்சு. அவனை ஒரு தடவை கொல்ல கூட முயற்சி பண்ணேன், ஆனா என்னால முடியல. நீ என்னை எப்போ வேணான்னு சொல்லிட்டு ஊருக்கு போறேன்னு சொன்னியோ, என்னால அந்த வலியும் வேதனையும் தாங்கிக்க முடியல மாமா. அதுதான் என் கையால அவனை கொன்னுட்டேன். இப்படி அவசரப்பட்டு நம்ம வாழ்க்கையில மண்ணெளி போட்டே வன்மதி. மாமா, நீதான சொன்ன அவன் இருந்தா நம்ம ரெண்டு பேர்த்துனால சேர முடியாதுன்னு. நான் ஏதோ கோத சொன்ன வன்மதி, அதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு இப்ப நம்ம கல்யாணம் பண்ணாலும் அந்த கில்ட்டே நம்மளை கொன்றும். ஒருத்தனை கொண்டு நம்மளால சந்தோஷமா வாழ முடியுமா? சொல்லு வன்மதி. நம்ம ரெண்டு பேரும் சேரக்கூடாது, நம்ம கல்யாணம் நடக்கூடாது. சாரி வன்மதி.
ஆத்தா நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். துண்டு எடுக்காம பாரு ஐயா. கொண்டாத்தா. சாமி ஐயா வெள்ள எங்க சாமி போயிட்டு இத்தனை வருஷமா ஒரு புள்ள போயிடுச்சேன்னு அழாத நாளே இல்லப்பா. இவன் 3 புள்ளையும் போயிடுச்சேன்னு நொறுங்கி போயிட்டுப்பா, நொறுங்கி போயிட்டேன். வெள்ளையா, நீ போனதுக்கு அப்புறம் தான்டா தெரியும் எல்லா விஷயமே. உன்னைய தேடாத இடம் இல்லடா. ஆத்தா உனக்கு கண்டி வேண்டாத கோயில் இல்லடா. இப்ப மாச்சு வந்தே சாமி. நல்லா இருக்கியம்மா? முழுகாம இருக்கியா? சந்தோஷம். ஐயோ வாயும் வயிறுமா நிக்கிற குழந்தைய நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாப்பா வந்து உட்கார். உட்காரு உட்காரு தாயி. உட்காருப்பா. என்ன பாவம் பண்ணனோ தெரியல. ஒன்னு பெத்த அம்மாவையும் பிரிஞ்சு அவன் பெத்த 2 பிள்ளைகளையும் பிரிஞ்சுட்டு நிக்கிறோம். இனி இருக்கிற 2 பிள்ளைகள எப்படி பாப்பனோ தெரியலையே முருகா. வெள்ளையா கனகா அப்பனும் கனகா வேணாண்டா, நீ இங்கே இருப்பா, நான் பாத்துக்கிறேன். வாமா போலாம். மெதுவா மெதுவா. கொஞ்ச நேரம் பா, இவ்வளவு நேரம் போட்டுக்கிட்டே இல்ல சாமி. இரு இரு, கொஞ்ச நேரம் தான். இருப்பா இரு, கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம். தலை நல்லா இருக்குமா? அப்படி ஒண்ணு இல்லடா, ஆயிடும். கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுங்க. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தாதுமா. முருகா முருகா, அடி விட. ஐயா உனக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கியா? ஐயா முருகா. வெள்ளையா உனக்கு 2 புள்ள பிறந்திருக்கியா? பார்த்து பார்த்து மெதுவா.